உங்ககிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு, ஆனா அதை எப்படி ஒரு நல்ல பிசினஸ் ஐடியாவா கன்வெர்ட் பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அப்படி இல்லப்பா, என்கிட்ட காசு இருக்கு, ஆனா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா எங்க அந்த காசெல்லாம் நான் எப்படி தொலைச்சிருவனோ அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கீங்களா? இந்த மாதிரி எக்கச்சக்கமான மிஸ்டேக்ஸை பண்ணி பிசினஸ்ல ஃபெயில் ஆனவங்களை பார்த்து ஐயோ இந்த மாதிரி நம்மளுக்கும் ஆயிடுச்சுன்னா என்ன அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஆனா மற்ற சக்சஸ்ஃபுல்லா நடத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய பிசினஸ் பீப்புள் எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்க? இந்த மாதிரி இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு அவங்க கிட்ட எந்த ஒரு பதில் சரியா கிளிக் ஆச்சு? அவங்க எந்த ஸ்ட்ராட்டஜியை பர்ஃபெக்டா பயன்படுத்தினாங்க? இந்த ஒரு வீடியோ முழுக்க முழுக்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ப்ராஃபிட்டபிள் பிசினஸை லான்ச் பண்றதுக்கு முக்கியமா தேவைப்படுற அந்த 10 விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். ஒன்னொன்னும் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு இருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ வீடியோவை மறக்காம கடைசி மட்டும் பாருங்க. வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் பிசினஸ் சேனல். நான் உங்க மேகலா கண்ணன். முதல்ல choose the right business. அதாவது உங்ககிட்ட ஒரு பிசினஸ் ஐடியா இருக்கு, ஆனா அது கண்ணை மூடிட்டு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வாட் டு பீப்புள் நீட்? மக்களுக்கு என்ன தேவை, என்ன டிமாண்ட் இருக்கு மார்க்கெட்ல? மக்கள் அவங்களுக்கு தேவையான எசென்ஷியல் பொருட்களை தாண்டி வேற என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண விரும்புறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு நீடை நீங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வாட் ஆர் பீப்புள் வில்லிங் டு பே ஃபார் அப்படின்னா, மக்கள் அவங்க சம்பாரிச்ச காசை எதுலையெல்லாம் கரெக்டாக பார்த்து கவனமாக செலவு பண்ண ரெடியாக இருக்காங்க. அவங்க செலவு பண்ணக்கூடிய அந்த ஒரு செக்டரில் நீங்கள் அதில் லாபம் பெறக்கூடிய ஆளாக இருக்கணும் அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கவனிக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி வாட் ஆர் யூ குட் அட்? இந்த ஃபேக்டரையும் தாண்டி உங்களால் மக்களுக்கு தேவையான அந்த ஒரு சர்வீஸை எவ்வளவு அழகாக பண்ண முடியும், நீங்கள் எதில் கரெக்டாக குட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கடைசியாக வாட் டு யூ லவ்? எல்லாத்துக்கும் மேலே நம்ம காதலிச்சா மட்டும்தான் அந்த ஒரு வேலையை மனசார செய்ய முடியும், வாழ்நாள் ஃபுல்லாக செய்ய முடியும். இந்த பாயிண்ட் எல்லாமே உங்களோட பிஸ்னஸ் ஐடியாவில் ஒத்து போச்சுன்னா மட்டுமே அந்த ஒரு பிஸ்னஸ் ஐடியாவை முன்னாடி கொண்டு போங்க. அப்படி இல்லைன்னா தேவையில்லாமல் காசை போட்டு வேஸ்ட் பண்ணிடாதீங்க. உதாரணத்துக்கு ஒரு பேக்கரி ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அந்த பேக்கரியை எங்கே ஆரம்பிக்கணும், எப்படி ஆரம்பிக்கணும், அந்த லொக்காலிட்டியில் பேக்கரி பொருட்களை சாப்பிடக்கூடிய மக்களுக்கான டிமாண்ட் இருக்கா, மக்கள் பழ வகைகள் வாங்குற இடத்துல அந்த பேக்கரியோட பொருட்களையும் வாங்குறாங்களா இல்லையா அப்படிங்கிற இந்த டிமாண்டை தான் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஐடியாவை வச்சிருந்தாலும் அந்த லொக்காலிட்டிக்கு தகுந்த மாதிரி, மக்கள் தொகைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முடிவெடுக்க வேண்டியிருக்கும். அடுத்ததா prepare a business plan. ஸோ நீங்கள் இந்த பிஸ்னஸ் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு பிளான் பண்ணிட்டீங்க. நான் முதல்ல சொன்ன பாயிண்ட் எல்லாமே ஒத்து போயிடுச்சுன்னு வச்சுக்குவோம். அடுத்ததான் நான் என்ன பண்ணணும்? பிளான் பண்ணணும். எப்படி? கஸ்டமர் செக்மெண்ட்ஸ். ஸோ எந்த மாதிரியான கஸ்டமருக்கு உங்களோட பொருட்களை நீங்கள் டார்கெட் பண்ண போகிறீங்க? இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் பியூட்டி ப்ராடக்ட்ஸை வந்து சேல் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்கீங்கன்னா, உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து பெண்கள். பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு ஏரியாலையோ லொக்காலிட்டிலையோ இல்லை அவங்கள டார்கெட் பண்ணி அவங்களுக்கு எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறதை நீங்கள் டிசைட் பண்ணணும். அதுதான் கஸ்டமர் செக்மெண்ட். ஒருவேளை நீங்கள் வந்து இந்த பைக்ஸ் அண்ட் கார்ஸ் சர்வீஸ் சென்டர் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா, அங்கே ஆண்களோட ஜனத்தொகை அதிகமாக வேணும். ஆண்கள் மட்டும் இல்லை, வண்டி வாசி வச்சிருக்கிறவங்களோட ஜனத்தொகை இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் கஸ்டமர் செக்மெண்ட்டாக உங்களோட டார்கெட் ஆடியன்ஸை நீங்கள் பிரிப்பீங்க. அடுத்ததா வேல்யூ. இந்த வேல்யூனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு பிஸ்னஸுக்கு எப்பேற்பட்ட மார்க்கெட் வேல்யூ இருக்கு, டிமாண்ட் இருக்கா இல்லையா, இதை நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணால் இன்னும் ஒரு 6 மாசத்துல நான் எங்கே போய் நிற்க முடியும், என் க்ரோத் எப்படி இருக்க போகுது, இதை மக்கள் எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வேல்யூவை நீங்கள் யோசிச்சுக்கணும். அடுத்ததா சேனல். சேனல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நீங்கள் முடிவு பண்ண அந்த ஒரு பிஸ்னஸை ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா, இல்லை ஆஃப்லைனில் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா, இல்லை ஒரு ஸ்டோர் வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணணும். இதுதான் சேனல். ஆன்லைனா ஆஃப்லைனா இல்லை மற்ற வேறு மாதிரியான ஐடியாஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா, இதில் நம்ம இதில் ஃபஸ்ட்டு காலடி எடுத்து வைப்போம் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணணும். அடுத்ததா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப். ஸோ நீங்கள் இதில் எந்த சேனலை ஃபிக்ஸ் பண்ணாலும் அங்கே இருக்கக்கூடிய கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் பில்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் முதலே சொன்ன மாதிரி பியூட்டி ப்ராடக்ட்ஸ் இருந்தது அப்படின்னா, விமன் எந்த மாதிரியான டிமாண்டில் இருக்காங்க, எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, எந்த மாதிரி சேஞ்சஸ் அவங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி ஒரு சர்வீஸ் சென்டர் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அங்கே எந்த மாதிரியான குவாலிட்டி சர்வீஸை நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிற கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் பில்ட் பண்ணணும். அடுத்ததா ரெவென்யூ ஸ்ட்ரீம். ரெவென்யூ ஸ்ட்ரீம் அப்படின்னா
அப்படின்னா இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு பிசினஸ்ல டெய்லி இன்கம் வருமா இல்ல மந்த்லி இன்கம் வருமா இல்ல எந்த மாதிரி இருக்க போகுது, இவ்வளவு இன்கமுக்கு இவ்வளவு ப்ராஃபிட் எப்படி எல்லாம் வரும் அப்படிங்கிற அந்த ஒரு இன்கம் ரெவென்யூ ஸ்ட்ரீம் பிளானை வந்து நீங்க கிரியேட் பண்ணணும். இவ்வளவு ப்ராஃபிட் மார்ஜின் நான் வச்சேன்னா நான் போடக்கூடிய இந்த இன்கம் பட்ஜெட்டுக்கு இந்த ப்ராஃபிட் வர்றப்போ என்னோட டெய்லி டர்ன் ஓவர் கரெக்டா இருக்குமா, என்னால் அதை சமாளிச்சுக்கிட்டு கொஞ்ச நாள் போக முடியுமா அப்படிங்கறத நீங்க டிசைட் பண்ணணும். அடுத்ததா பிளான் யோர் ஃபைனான்ஸ். ஸோ இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னா எப்பேற்பட்ட ஒரு பிசினஸ் ஐடியா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்டவங்க நான் பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் சரி, ஃபைனான்ஸ்ல தான் ஸ்ட்ரக் ஆகுறாங்க. ஸோ இந்த ஒரு ஃபைனான்ஸை நீங்க கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த 4 விஷயத்தை கண்டிப்பா மறக்காதீங்க. என்னன்னா பர்சனல் ஃபைனான்ஸ். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, உங்ககிட்ட போதுமான அளவு பட்ஜெட் இருக்கு அப்படின்னா அடுத்த 12 மாசமோ இல்ல 24 மாசமோ which is 2 years 2 வருஷத்துக்கான உங்களோட பர்சனல் ஃபைனான்ஸுக்கான பணத்தை நீங்க தனியா எடுத்து வச்சிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க எப்படி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கிறதுக்காக ஒரு பல்கான அமௌண்ட் எடுத்து வச்சிருப்பீங்களோ அது கூட சேர்த்து உங்களை பார்த்துக்கிறதுக்காக அந்த பர்சனல் ஃபைனான்ஸை பார்த்துக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ப்ராபப்ளி நிறைய பேர் பிசினஸ்ல எல்லாருமே சக்சீட் ஆயிருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு சில தப்பு பண்ணி ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்கு. மென்டலி பிசிக்கலி மணி வைஸ் நீங்க ப்ராப்பரா சேஃபா இருந்தாதான் உங்களால எந்திரிச்சு திருப்பி நிக்க முடியும். ஸோ அதுதான் பர்சனல் ஃபைனான்ஸ். அடுத்ததா இந்த பிசினஸ் ஃபைனான்ஸ்ல கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதுக்கப்புறம் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு 2 இருக்கு. ஸோ இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு நீங்க பிளான் பண்ணி அதை ஸ்டார்ட் பண்றப்போ இந்த மெஷினரிஸ் எக்யூப்மெண்ட்ஸ் சில பல தேவைகளுக்காக ஒரு ஒன் டைம் சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் பாத்தீங்களா, அதுதான் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அதுக்கு அடுத்ததா ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னா என்ன, மாசம் மாசம் நீங்க ஆரம்பத்தில் இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு 5 லட்ச ரூபா போட்டிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா மாசம் மாசம் அந்த ரன்னிங் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா ஒரு 50,000 ரூபாய் நீங்க கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும் அடுத்த ப்ராஃபிட்டை எடுக்கணும் அப்படின்னா அதுதான் ஒர்க்கிங் கேபிட்டல். இது 2க்கும் உங்களோட ஃப்ளோ கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு பிசினஸா இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ ஒரு பேக்கரி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 5 லட்ச ரூபா செலவாகுதுன்னு வச்சுக்கிட்டா கூட எக்ஸ்ட்ராவா ஒரு 2 லட்ச ரூபா உங்களோட பர்சனல் ஃபைனான்ஸுக்காக நீங்க தனியா எடுத்து ஒதுக்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அடுத்து வரக்கூடிய 12 மாசமோ இல்ல 1.5 வருஷமோ உங்களை நீங்க பாத்துக்கிறதுக்கு அந்த பணம் தான் இருக்கு. நீங்க எந்த விதமான பிசினஸ்ல வரக்கூடிய ப்ராஃபிட் ஆகட்டும் இல்ல அதுல நீங்க வந்து கொஞ்சம் எடுத்து நான் இங்க செலவு பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி பிளான் பண்ணினா பிசினஸ்லயும் சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியாது, உங்களோட பர்சனல் லைஃப்லயும் நீங்க கோட்டை விட்டுருவீங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த 3 பாயிண்ட்டை கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த எல்லா பாயிண்ட்டும் ஃபுல்ஃபில் ஆச்சுன்னா மட்டுமே தாராளமா ஒரு பிசினஸ்ல காலடி எடுத்து வைங்க. அடுத்ததா நேம் யோர் பிசினஸ். அதாவது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க, அதுக்கு பேர் வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா மக்கள் வாயில ஈஸியா நுழையிற மாதிரி நீங்க சேல் பண்ணக்கூடிய அந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு ரிலேட்டபிளா மீனிங்ஃபுல்லா இருக்கிற மாதிரி பேர் வைங்க. சும்மா யூனிக்கா இருக்கிற பேர்ல வாயில நுழையாத பேரு. அதே மாதிரி சில பேர்கள் எல்லாம் இருக்கும், இந்த ஏ சைலண்ட் இ சைலண்ட். அதே மாதிரி இன்னொருத்தங்க உங்களோட ப்ராடக்ட் நேமை வெளியில சொல்றப்போ அவங்களுக்கு அது சரியா கன்வே ஆவாங்க வேற பக்கம். இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸே வேண்டாம். ஸோ தெளிவாக ஒரு பேரை சூஸ் பண்ணுறது ஒரு கம்பெனிக்கு ஒரு பிராண்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமாக தட் ஹேஸ் டு பி வெரி சிம்பிள், மீனிங்ஃபுல்லாக இருக்கணும், அதே மாதிரி ஈஸியாகவும் இருக்கணும். இந்த 3 இருக்கிற மாதிரியான ஒரு நல்ல பேராக வச்சு அருமையாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்ததா ஃபைண்ட் த ரைட் லொக்கேஷன். இந்த லொக்கேஷன் எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்னா முழுக்க முழுக்க இது மட்டுமே ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணுது. ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா யாரும் இல்லாத அனாந்தர காட்டில் போய் நீங்க ஹோட்டல் வச்சா யாரும் வந்து சாப்பிட மாட்டாங்க, அது உங்களுக்கும் தெரியும். ஆனாலும் ஒரு நான்வெஜ் ஹோட்டலுக்கும் வெஜ் ஹோட்டலுக்கும் அந்த இடத்துக்கான லொகேஷனை சூஸ் பண்றது எவ்வளோ பெரிய மேட்டர் ஆகும்னா, இப்போ சைவ உணவு சாப்பிட்றவங்க சுற்றி இருக்கிற ஏரியாவில் நீங்கள் நான்வெஜ் ஹோட்டல் வச்சிங்கன்னா அது ஓடாது. அதே மாதிரி அசைவ உணவு சாப்பிட்ற இடத்துல நீங்கள் வெஜ் ஹோட்டல் வச்சிங்கன்னா கம்மியான வியாபாரம் தான் ஆகும். ஸோ இதை கரெக்டாக சூஸ் பண்ணி லொக்கேஷன் எது கரெக்டாக இருக்கும், அது ஐடி ஹப்பா, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து வேலை செஞ்சு முடிச்சுட்டு பிரேக்கு நம்ம கடைக்கு வருவாங்களா, இந்த மாதிரி நீங்கள் தொலைநோக்கு பார்வையோட லொக்கேஷனை சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு ப்ராப்பரான டேட்டாவோட நீங்கள் நல்ல ரிசர்ச் பண்ணி அங்கே இருந்து அப்சர்வ் பண்ணி அதுக்கப்புறம் லொக்கேஷனை சூஸ் பண்ணுங்க. சூஸ் த ரைட் பீப்புள் ஆஸ் யோர் டீம். அதாவது நீங்கள் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆள் தேவைப்படும்.
ஒரு அருமையான டீமை உருவாக்குங்க. அங்கிருந்து தான் உங்களோட பேஸ்மெண்ட்டே ஸ்டார்ட் ஆகுது. நீங்க ஏதோ யாரோ ஆள் கிடைக்கிறாங்க, கம்மியான சம்பளத்துக்கு வேலைக்கு வர்றாங்க அப்படிங்கிறதுக்காக தயவு செஞ்சு ஏதோ ஏனோ தானோன்னு நீங்க ஆளுங்களை ஹையர் பண்ணிடாதீங்க. அது ஒரு மிகப்பெரிய சிக்கல்ல கொண்டு போய் விட வாய்ப்பு இருக்கு. அதனால பார்த்து, முக்கியமா ஒரு நல்ல விஷன் உள்ள ஒரு எம்ப்ளாயியா, ஸ்கில்ஸ் உள்ள ஒரு எம்ப்ளாயியா, அதே மாதிரி உங்களை விட பெட்டரா இருக்கக்கூடிய எம்ப்ளாயை நீங்க சூஸ் பண்ணுங்க. ஏன்னா உங்களை விட பெட்டரா இருந்தா மட்டும்தான் அந்த கம்பெனி நீங்க நினைக்கிறத விட அவங்க இன்னும் அதிகமா முன்னாடி எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற விஷன் அவங்களுக்கு இருக்கும். ஸோ இது எல்லாமே இருக்கு அப்படின்னா மட்டுமே ஒரு எம்ப்ளாயை ஹையர் பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு நல்ல டீமை ஃபார்ம் பண்ணுங்க. அடுத்ததா, சூஸ் த ரைட் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். அதாவது இந்த மார்க்கெட்டிங் அப்படின்னு வர்றப்போ ஒரு பிசினஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. சேல்ஸ் ஆகட்டும், மார்க்கெட்டிங் ஆகட்டும், எல்லாமே நல்ல விதத்தில் பண்ணீங்க அப்படின்னா ஆடியன்ஸ் அட்ராக்ஷன் உங்களால கண்டிப்பா இறுக்கி பிடிக்க முடியும். அதே மாதிரி கஸ்டமரோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். எப்படி நீங்க மார்க்கெட்டிங் பண்ண போறீங்க, அது வந்து மற்றவங்களோட பிராண்டுக்கோ இல்லை பீப்புளுக்கோ ஹர்ட் ஆகிற மாதிரி பண்ணக்கூடாது. அதே மாதிரி சோஷியல் மீடியாவை நல்லா யூஸ் பண்ணிக்கங்க. ஆஃப்லைன் மார்க்கெட்டிங் பண்றதா இருந்தாலும் நல்ல ட்ரெடிஷ்னல் வேலை எத்திக்கலா பண்ணுங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததா, சூஸ் யோர் ரைட் சிஆர்எம். சிஆர்எம் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். இப்போ உங்களோட ப்ராடக்ட்டை நீங்க வெளியில விற்கணும், சேல் பண்ணணும் அப்படிங்கிறப்போ இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, இந்த ஹப்ஸ்பாட், ஜோஹோ, ஃப்ரெஷ் சேல், இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா உங்களோட ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு தகுந்த மாதிரியான கஸ்டமர்ஸ் யார், எந்த டார்கெட் ஆடியன்ஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கும், யாருக்கு சேல் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு மீடியமை கிரியேட் பண்ணி அழகான ஒரு சேல்ஸ் கோஆர்டினேஷனை கொடுக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸ் தான் இது. அதை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல லீட்ஸ் கிடைக்கும். அடுத்ததாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், கெட் யுவர் பிஸ்னஸ் ரிஜிஸ்டர்ட். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் எந்த ஒரு பிஸ்னஸையும் செலவை குறைக்கலாம் அப்படின்ட்டு இது ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கான லீகல் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத முழுசாக பார்த்து முடிச்சுட்டு தான் நீங்கள் காலடி எடுத்து வைக்க வேண்டியிருக்கும். அதுலேயும் முக்கியமாக லைசன்ஸ் கம்பல்சரிங்க. இப்போ ஒரு ஃபுட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா FSSA லைசன்ஸ் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அதுக்கான ரிலேட்டபிள் லைசன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அண்ட் கம்பல்சரியும் கூட. ஏன்னா இது உங்களோட மொத்த பிஸ்னஸையும் இழுத்து மூடுற அளவுக்கான ஒரு பிரச்சனையை உருவாக்கும் லைசன்ஸ் இல்லாம ஒரு பிசினஸ் பண்றது. அதை விட முக்கியமான ஒரு விஷயம், பார்ட்னர்ஷிப்ல இருக்கா இல்ல சோலோவா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படிங்கறத முடிவு பண்ணி அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷனையும் நீங்க பண்ணிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது, ஃபியூச்சர்ல எந்த ஒரு பிரச்சனையும் வராம இருக்கிறதுக்காக. அண்ட் கடைசியா, லான்ச் யுவர் பிசினஸ். இப்படி நினைச்சுக்கிட்டே பிளான் போட்டுக்கிட்டே இருக்காம இந்த எல்லா பிரச்சனைகளையும் ஒன் பை ஒன் சால்வ் பண்ணி ஒரு சொல்யூஷனுக்கு வந்து நீங்க தாராளமா உங்களோட பிசினஸை லான்ச் பண்ணணும். அப்படி பண்ணினா மட்டும்தான் என்ன ஆனாலும் சரி, வெற்றியோ தோல்வியோ ஒரு அடி எழுந்து விழுந்தாதான் அடுத்த முறையில நீங்க வெற்றியை நிச்சயமா காண முடியும். ஸோ இதுதான் ஒரு எசென்ஷியலான 10 டிப்ஸ் டு மேக் யோர் பிஸ்னஸ் ப்ராஃபிட்டபிள். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே நீங்கள் கண்டிப்பாக உங்களோட பிஸ்னஸில் வெற்றி அடைஞ்சதான் நினச்சிக்கோங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப பேசிக், ஆனால் இதையும் மிஸ் அவுட் பண்ணுறதுனால தான் எத்தனையோ பிஸ்னஸ் தோல்வியில் போய் முடியுது. ஸோ இன்னைக்கு பகுதி ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த மாதிரி எப்படி ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறது, அதுக்கு நான் இன்னும் டீட்டெயிலாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணி ஒரு பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கோர்ஸை தாராளமாக கற்றுக்கங்க. இன்னும் எக்கச்சக்கமான கோர்ஸ் மாதம் வரும் 399 ரூபா கட்டணத்துக்கே கிடைக்குது. ஸோ நம்ம ஃப்ரீடம் ஆப்பை தாராளமாக டவுன்லோட் பண்ணி கற்றுக்கங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இல்லை ஏதாவது வேற ஏதாவது ஐடியா இருக்கு அதை பற்றி வீடியோ பண்ணோம் அப்படின்னா தயவு செஞ்சு காமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக அதை பற்றி நான் வீடியோவை அப்லோட் பண்ணுறோம். அண்ட் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's Meghla Kannan signing off. நன்றி, வணக்கம்.